வணக்கம் தமிழகம் டைம்ஸ் நேயர்களே, உங்களோடு மற்றுமொரு காணொளியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த காணொளி குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்ததல்ல. இன்னும் சாதி வெறி நம்முடைய உள்ளுணர்வுக்குள்ளும் நம்மளுடைய அணுகுமுறையிலும் அடங்கியிருக்கிறது என்பதை குறிப்பிடக்கூடிய காணொளி இது. பொதுவாக இது இந்த ஏப்ரல் மாதம் தலித் மாதமாக கொண்டாடப்படுது. இந்த மாதத்தில் தான் அம்பேத்கர் பிறந்தார் அப்படிங்கிறதுக்காக மாத்திரமல்ல, உலகில் பல்வேறு சாதி அடக்குமுறைகளை எதிர்த்து போராடிய தலைவர்கள் அனைவரும் இந்த மாதத்தில் தான் பிறந்திருக்கிறார்கள். அதனால் இந்த ஏப்ரல் மாதத்தை தலித்துகளின் மாதமாக அறிந்திருக்கிறோம். இது இந்த மாதத்தினுடைய ஒரு பிற்பகுதியில் இருக்கிறதுனால 23வது வாரம் 4வது வாரத்தில் இருக்கிறோம். அதனால் இது தாமதமான பதிவாக இருந்தாலும் குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை இங்கே வலியுறுத்துவதற்காகத்தான் இந்த பதிவினை நான் பதிவிடுகிறேன். இந்த சாதி வெறி இல்லைன்னு ஆயிடுச்சா? நாம் சாதிகளை ஒழித்து விட்டோமா? சாதிகள் அற்ற அந்த சாதிகள் அடுக்குமுறையற்ற ஒரு சமூகத்தை நாம் உருவாக்கி விட்டோமா? என்ன நடக்கிறது? இன்னும் தலித்துகளுக்கு, பட்டியலின மக்களுக்கு என்ன நடக்கிறது? இதை பற்றிய ஒரு பொதுவான பார்வை தான். இதில் எந்த கட்சி சார்ந்தோ இந்த பறவை இல்லை. இது பொதுவாக ஒரு டொமைனில் கிடைக்கிற இதை வச்சு தான், அதாவது பொது வெளியில் கிடைக்கிற தகவல், ஆய்வு தகவல் வச்சு தான் இதை சொல்கிறோம். சரி, இந்த தலித் மாதங்களில் இன்னொரு பொதுவான விஷயத்தை சொல்கிறேன். சாதியத்தை எதிர்த்து போராடின உலகமெங்கும், நான் வெறும் இந்தியாவில் மட்டும் சாதியை எதிர்த்து போராடின மக்களை பற்றி நான் சொல்ல வரல. ஐயா ஈவே ராமசாமி ஐயா, ஈரோடு பகுத்தறிவுக்கு அவர் தான் இன்னும் அவருடைய பின்பற்றாளர்கள் அடையாளமாக கருதுகிறார்கள். அவர் சாதியை ஒழித்து விட்டார், இது பெரியார் மண், திராவிட மண் என்று கூறும் இந்த ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே நான் போக விரும்பலை. ஏன்னா இவர்களுக்கு அவர் அறிவித்த எதுவுமே போய் சேர்ந்து சாதிகளெல்லாம் அழிச்சிருச்சா அப்படின்னு இல்லை. அவருடைய கொள்கைகளுக்கு அவ்வளவு வலுவான, அவருடைய சித்தாந்தங்களுக்கு அவ்வளவு வலுவான ஒரு சிந்தனை ஓட்டம் இல்லை. ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே அவர்கள் சிக்கிவிட்டார்கள். அவரை நான் குறை சொல்லவில்லை. அதனால் இது உலகெங்கும் நடந்த தலித்துகளுக்கு, அதாவது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக நடந்த ஒரு வரலாற்று பின்னணியை தான் இந்த காணொலியில் நான் சொல்கிறேன். கனடா, ஆஸ்திரேலியா, பிரிட்டன் அல்லது அமெரிக்கா என எங்கு வசித்தாலும் உலகம் முழுவதும் தலித்துகளின் ஒற்றுமைக்கு ஒரு சிறந்த உதாரணமாகத்தான் இந்த மாதம் கருதப்படுகிறது. பாபா சாஹிப் ஏப்ரல் மாதத்தில் பிறந்தார். அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாபு ஜெகஜீவன் ராம், மகாத்மா ஜோதிபா பூலே இவங்களும் ஏப்ரல் 4ஆம் தேதி தான் பிறந்திருக்காங்க. இவங்க எல்லாருமே சாதிய அடக்குமுறைக்கு எதிராக இந்தியாவுடைய சுதந்திரத்தில் துணிச்சலாக போராடிய வீரன் ஜல்காரி பாய் இவங்கெல்லாம் உயிர் நீத்த தினமே தான். இப்போ இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த தலித் மக்கள் சாதிய அமைப்பினுடைய ஆழமான பிரிவில் விழுந்து தொலைந்து போகிறார்கள். இதில் போனாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ அப்படி இருக்கா? ஜாதியற்ற சமூகம், ஒரு ஜாதியை கேட்காம நடக்கிற இதுகள்லாம் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா பார்த்தீங்கன்னா இது மேல்தட்டு வர்க்கம் சொல்லக்கூடிய ஜாதியை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க, அல்லது பணத்தில் மேம்பட்டவங்களாக இருப்பாங்க. இவங்க 2 பேரும் தான் நாங்கள் சாதி பார்க்குறது இல்லை அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா பணம் ஒன்று சேரும், புரியுங்களா? சில இடங்களில் அவங்களுடைய பொருளாதாரம் சம்பாதிக்கிற இடங்களில், இப்போ ஐடி போன்ற ஐடி நிறுவனங்களில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இந்த ஜாதி அமைப்புகள்லாம் பெரிய தடையாக இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு பணங்கிற ஒரு சமன்பாடு வந்துடும். அப்போ ஜாதி பெரிதாக பாதிக்காது. மற்ற காரணிகள் ஏதாவது இருந்தால் மட்டும்தான் அவங்க இது பண்ணுவாங்க. ஸோ சமூகத்தினுடைய முக்கிய நாட்கள் மற்றும் கொண்டாட்டங்களில் இருந்து அவங்க என்றென்றும் மறுக்கப்பட்டு இறுதியில் எதிர்கால சந்ததியின் நினைவிலிருந்து அளிக்கப்பட்டாங்க. இது முன்னாடி இருந்த தலித்துகளை பற்றிய ஒரு சொல்லாடல். மேலும் தலித் சமூகத்தை எப்போதும் அடக்கி ஒதுக்கி வைக்கும் சாதி அமைப்புக்கு எதிராக நமது முன்னோர்கள் நடத்திய போராட்டங்கள், அவர்கள் செய்த தியாகங்களை நினைவு கொள்வது தான் இந்த மாதத்துடைய ஒரு முக்கியமான நோக்கம். சரி, இவங்களுடைய நீண்ட போராட்ட வரலாறு என்ன? தலித்துகளுடைய நீண்ட போராட்ட வரலாறு என்ன? 1757 பிளாசி போர், இதில் முகலாய பேரரசு எதிராக போரிட்ட துசாதுக்கள், அதாவது தலித்துன்னு அறிவிக்கப்படுறவங்க, அவங்கள தோற்கடித்தாங்க. யார? முகலாயர்களை. அதே போல் 1857 நடந்த கிளர்ச்சி,
ஜல்காரிபாய் முதல் மங்குராம் மற்றும் உதாதேவி வரை இவங்களை பற்றி இவங்களெல்லாம் எந்த அளவுக்கு இந்த தலித் தலைவர்களுக்கு தெரியும்? உண்மையிலேயே இவங்க தலித்துகளுக்காக என்ன போரிட்டு மாண்டாங்க, தங்களுடைய உயிரெல்லாம் கொடுத்தாங்கன்றது எத்தனை பேருக்கு தெரியும்? யார் நான் இப்போ சொன்ன மங்குராம், உதாதேவி, ஜல்காரிபாய் இவங்களோட தியாகங்கள்லாம் வரலாற்று பகுதியில் இது போல் பல கதைகள் நிரம்பியிருக்கு. ஆனால் எதுவுமே நம்ம தியாகம் செஞ்சவங்களுடைய அந்த அதாவது இந்த ஜாதி இந்த சமூக அடுக்குகளுக்கு எதிராக போராடினவங்களுடைய வரலாறுகள் மறைக்கப்பட்டது. சரி, இடஒதுக்கீடு தான் கொடுத்துட்டோமே, இவங்களுக்கு வந்து ஒரு நூற்றாண்டு கிட்டத்தட்ட ஒரு அரை நூற்றாண்டாவது நாம் இடஒதுக்கீடு கொடுத்துருக்கோமே அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஒன்றும் அவங்களுக்கு போடுற நம்ம இது இல்லை, உபாயங்கள் இல்லை, வேறு உபாயங்கள் இருக்குது. இடஒதுக்கீட்டில் வந்து நீங்கள் அரசு வேலைவாய்ப்பு கல்வி கற்கிறதுலையும் அரசு வேலைவாய்ப்புலையும் தான் அந்த இடஒதுக்கீடு வருது. இதனால் இவங்க சில தலித் அமைப்புகளை சேர்ந்த தலித்துகளை வந்து அரசியல் பதவிகளில், முக்கியமாக ஜனாதிபதி பதவியில், இது மாதிரி பதவியில் வர வைக்கிறது மூலம் இவங்க வந்து நாங்கள் தலித்துகளுக்கு நிகராக நடக்கிறோம்னா அதுவும் இல்லை. அதெல்லாம் வந்து இல்லைன்னு நான் முற்றிலும் மறுக்க முடியாது. ஆனால் தலித்துகளுக்கான மிகப்பெரிய போராட்டம், அந்த போராட்டம் ஏற்படுத்திய தாக்கம், இதற்கு இவைகள் வழிகொள்ள இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிச்சயமாக சமநிலை ஆகாது. அவங்க எதுக்கெல்லாம் போராடி இருக்காங்க? தண்ணீர், தீண்டாமை ஒழிக்கணும், தங்கள் உழைப்புக்கு மதிப்பு, இது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி வந்து ஐடி ஃபீல்டெல்லாம் வந்ததுனால அந்த ஃபீல்டு ரொம்ப எளிதாக இருக்கலாம். அன்றைக்கி அவங்களுடைய உழைப்புகள் கூட மறுக்கப்பட்ட, உழைப்புக்கேற்ற ஊதியம் மறுக்கப்பட்ட காலங்கள், அதுக்கு நடந்த போராட்டங்கள், இதெல்லாம் தெரியும். இதெல்லாம் ஐயா ஈவே ராமசாமி ஐயாவோட சித்தாந்தங்களை மட்டுமே வச்சுக்கிட்டு நீங்கள் ஒழிச்சிருக்கீங்களா? இல்லை. சாதி வெறி பற்றி விவாதங்கள் நடக்கும். அதில் பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு பாலிவுட் கதாபாத்திரங்களில் கூட அந்த மாற்றங்களை பார்க்க முடியுது. லகான் அப்படிங்கிற படத்தில் கச்சடா, அதாவது கச்சரானா குப்பை, அது சித்தரிக்கப்பட்ட விதத்தோடு ஒப்பிட்டா இன்று பாலிவுட் படங்களில் தலித் கதாபாத்திரங்கள் பலசாலிகளாக, புத்திசாலிகளாக, திறமையான மனிதர்களாக காட்டப்படுறாங்க. எதனால்? இந்த விவாதங்கள் போகிற போக்கு, இந்த விவாதங்களில் சினிமாவில் காட்டுறாங்க. புரியுதுங்களா? இன்னும் சில படங்களை கூட சொல்லலாம். சக்ரயுக், மஞ்சிதி மவுண்டன் மேன், சாய்ராட், தஹாத், ஜெய் பீம், காந்தாரா, காதல் போன்ற படங்கள் இதுக்கான மாற்றத்துக்கான, அதாவது கலை வடிவத்தில் அந்த தலித்துகளுடைய பார்வை, தலித்துகளை பற்றிய பார்வைகள் மாறுகிறது. இவங்க கலை இலக்கியத்துறையும் விவாதங்களும் ஒரு திசையை நோக்கி நகர்கிறது என்பதை வேண்டுமானால் ஒப்புக்கொள்ளலாம். ஆனால் இந்த விஷயங்கள் இலக்கை அடைந்து விட்டதா என்றால் கேள்விக்குறிதான். இலக்கை அடையலை. இன்னமும் திருமணம் ஏன் இலக்கை அடையலைன்னு சொல்கிறீங்க அப்படின்னா, திருமணத்துக்கு வரன் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஜாதியை தான் பார்க்குறாங்க, சொந்த சாதிகளை தான் துணை தேடுறாங்க. இன்னும் நீங்கள் நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்கன்னா அந்த ஜாதி வாரியான மணப்பெண் தேவை, மணமகள் தேவை, மணமக்கள் தேவை பகுதி ஜாதி வாரியாக தான் இருக்குது. ஆன்லைன் டொமைன் கூட நாடார் matrimony.com ஒவ்வொரு சாதிக்கும், christianmatrimony.com இப்படி தான் இருக்குது. சரி, அவங்க வந்து தொழில் ரீதியாக அவங்கள போய் நீங்கள் ஜாதிகளற்ற இதை பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எதுக்கு சொல்ல வர, சினிமாவில் ஒரு பக்கம் நீங்கள் வந்து தலித்தை பற்றி ஒரு பெரிய உயரிய இதுகளை கொடுத்தா கூட சமூக அடுக்குகளில் அந்த இது இன்னும் மாறலை. சரி, இவ்வளவு முரண்பாடு இருக்கும்போது சாதி வரி இல்லை, இப்போ யாரும் எந்த பாவப்பட்டையும் எதிர்கொள்வதில்லை அப்படின்னு எப்படி வந்து இந்த தலைவர்கள் சொல்கிறாங்க? இந்த தமிழ்நாட்டு தலைவர்கள், உலக தலைவர்களே சொல்லுவாங்க சாதியெல்லாம் ஒழிந்து விட்டது. இன்னும் குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் எடுத்திங்கன்னா ஜாதியெல்லாம் கிடையாது, ஜாதிகளை ஒழித்து விட்டோம், திராவிட மண். எங்கே சாதி பார்த்து தானே கல்யாணம் பண்ணுறாங்க, அல்லது பண பொருத்தம் இருக்கணும், இல்லை மன பொருத்தம் இருக்கணும். நான் இதை இடையில கூட 2010 என்னுடைய இணையதளம் தமிழகம் டைம்ஸ் .com அப்படிங்கிற இணைய இதழில் ஆரம்பிக்கும் போது என்னுடைய கட்டுரை ஒன்று எழுதினேன் நான். அதில் என்ன கட்டுரை அப்படின்னா, இந்த இலங்கை தமிழர்களுக்காக வாய்ஸ் குரல் கொடுக்குறாங்கல்ல, யார்? ஐயா வைகோ, இன்றைக்கி சீமான், இன்னும் மற்றும் தலைவர்கள். இவன் திமுகவில் வந்து அப்பப்போ தேவைக்கேற்ப கொடுப்பாங்க. இவங்கெல்லாம் இந்த அகதிகள், எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான தகவல் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி டிவியில் பார்க்கும்போது வந்துச்சு. முதல் இலங்கை வம்சாவளி பெண்
ஓட்டு செலுத்தினார், வாக்கு செலுத்தினார். ஓட்டு போடுறாங்க. ஓட்டு உரிமை கிடச்சிருக்கு யாருக்கு? இலங்கை அகதிகளிலேருந்து வந்த ஒரு பெண்ணுக்கு. எப்படி இந்த பெண்ணுக்கு கிடச்சிது அப்படின்னா, அவங்களுடைய மூதாதையர்கள் வந்து ராம்நாடு இலங்கையில் செட்டில் ஆகிறாங்க. இந்த வார் பீரியடில் தான் இங்கே வந்திருக்கணும். அப்போ இந்த பெண் பிறந்தது, இந்த நளினிங்கிற பெண் பிறந்தது வந்து ராமநாதபுரம். அப்போ அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் இங்கே கிடச்சிருச்சு. முதல்ல கிடச்சிருக்கு ஒரு இலங்கை பெண்ணுக்கு. நான் என்ன கேட்குறேன், இந்த ஐயா துரை மன்னிக்கணும், ஐயா வைகோ, சீமான், இவங்களுடைய சீமான் கூட சமீபத்தில் திருமணம் பண்ணார். ஐயா வைகோ கூட முன்னாடின்னு வச்சுக்கோங்க. அவருடைய உறவினர்கள், ஐயா வைகோவுடைய உறவினர்கள், அவருடைய பின்பற்றாளர்கள், மதிமுக கட்சியை சேர்ந்தவர்கள், அகதி முகாம்லேருந்து கல்யாண பருவ வயதில் 13 வயதில் இருந்தவங்கள நீங்கள் கல்யாணம் பண்ணியிருந்தீங்கன்னா சிட்டிசன்ஷிப் கிடச்சிருக்குமே. கணவர் இந்தியருங்கிறதுனால அந்த பெண்ணுக்கு கிடச்சிருக்குமே. ஏன் பண்ணலை? அகதிகள் முகாமை நோக்கி வாயை பொத்திக்கிட்டு அழுகிறதும் கண்ணீர் விடுறதும், இல்லை சீமான் அண்ணன் சீமான் மாதிரி ஆவேசமாக பேசுகிறதுலையும் எங்கே உங்களுக்கு இன வேறுபாடு அழிஞ்சுது? ஸோ இந்த இன வேறுபாடு அழிஞ்சுது, ஜாதி அழிஞ்சுதுங்கிறதெல்லாம் மேடை பேச்சுக்களோட அளவில் தான் இருக்குது, அந்த மட்டத்தில் தான் இருக்குது. இந்த சாதியை குறித்த கதை என்ன? சாதிங்கிற வார்த்தை முதல்ல நீங்கள் கேஸ்ட் அப்படிங்கிற போர்த்துகீசிய வார்த்தையிலேருந்து தான் வருது. கஸ்டஸ் அப்படிங்கிற போர்த்துகீசிய வார்த்தையிலேருந்து தான் அது வருது. ஆனால் சாதி என்பது ஒரு மேற்கத்திய கருத்தாக்கம் அப்படிங்கிறது தான் ஆங்கிலேயர்களுடைய ஏகாதிபத்தியருடைய கரங்களுக்குள் அடக்கிறதுக்கு தான் இந்த சாதி கொண்டு வரப்பட்டது அப்படின்னு இந்த இந்த சாமர்த்தியமாக சொல்ல இந்த உண்மை பயன்படுகிறது. இது இந்த காஸ்டஸ் அப்படிங்கிற ரூட் ஆஃப் தி வேர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர் சொற்கள் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காஸ்டஸ். அப்போ அங்கேருந்து தான் இங்கே வந்திருக்கு. இவன் ஏகாதிபத்தியத்துக்குள்ளே வச்சுக்கிறதுக்காக கொண்டு வந்திருக்கான்னு சொல்லலாம். ரைட், அவன் கொண்டு வந்திருந்தான். ஆனால் நாம் அதை நாங்களாம் ஒற்றுமையாக இருக்குன்னு சொல்லியிருக்கலாம்ல. அது வேற. தன் சக்தியை காட்ட இன்றும் தலித்துகள் ஒரு மேடையாக பயன்படுத்தப்படுகிறார்கள். தலித்துகளின் ஓட்டுகளை நான் வாங்கிவிட்டேன், தலித்துகளின் ஆதரவை நான் பெற்றுவிட்டேன் என்று சொல்வது ஒரு வகையில் போலித்தனமான ஒரு அரசியல் போக்கு தான் நம்ம கண் முன்னாடி நடந்துகிட்டு இருக்கு. நீங்கள் இடஒதுக்கீடு அப்படிங்கிறது வந்து ஒன்றும் மற்ற சாதிக்கு செய்கிற துரோகம் அல்ல. அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அரசினுடைய பதவிகளை, அரசாங்கத்தை சுவைக்க அவங்க அவ்வளவு நாள் மறுக்கப்பட்டவர்கள். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வேணால் அந்த கொடுமைகளுக்கு ஆளாமல் இருக்கலாம். ஆனால் இதுக்கு முந்தைய அது அதிர்ஷ்டம். இதுக்கு முந்தைய தலைமுறை பட்ட அவஸ்தைகளை, அந்த அவஸ்தைக்காக நிவாரணங்களை தான் இன்று இருக்கிற தலித்திய மக்களுக்கு இவர்கள் கொடுக்கிறார். அது ஒன்றும் மற்ற ஆட்களுக்கு செய்கிற துரோகம்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இதுவரைக்கும் யாரும் அது மாதிரி ஜாதி வரியை எதிர்கொள்ளலைன்னா அது அவங்க அதிர்ஷ்டம். ஆனால் இன்னும் இருக்குது. ஆணவ கொலை அப்படின்னு ஒரு கொலையிலேயே அது ஒரு வித்தியாசமான சொல்லாடல். ஆணவ கொலை அவ்வளோதான். அது என்ன ஆணவ கொலை அப்படின்னு எனக்கு தெரியல. இன்னும் இருக்குது, சாதி அமைப்புகள் இருக்குது. நீங்கள் பாருங்கள், எல்லா மட்டத்திலையும் இருக்குது. நீதிமன்றங்களில் இருக்குது. அந்த அட்வொகேட்ஸ், லாயர்ஸ், வழக்கறிஞர்களுக்குள்ளே இருக்குது. நீதிபதிகளுக்குள்ளே இருக்குது. சிறைச்சாலைகளில் ஜாதி பார்த்து அவர்களை நடத்துகிற விதம் இன்றும் இருப்பதாக நான் கேள்விப்படுகிறேன். இந்த குண்டாஸ் போடுறாங்கல்ல, அவங்கள விசாரிக்கிறதுக்கு ஒரு குழு போடுவாங்க, 6 மாதத்துக்குள்ளே இது பண்ணணும்னு சொல்லிட்டு. அதில் முதல் கேள்வி, நான் குண்டாஸில் போன ஒரு நண்பர் ஒருத்தர், அந்த குண்டாஸ் சட்டத்தில் பாதிக்கப்பட்ட ஒரு நண்பர் வந்து அது சொல்கிறார். முதலில் அவர்கள் கேட்ட கேள்வி, நீ எந்த சாதியை சேர்ந்தவன்? அப்படியே நீ அந்த ஜாதியை சொல்லியாச்சுன்னா அதில் எந்த பிரிவை சேர்ந்தவன்? ஏன்னா இங்கே 1000 ஜாதி, அதுக்கு கீழே 1,00,000 பிரிவு. ஏதாவது ஒரு இதில் சொல்ல முடியுமா? இவங்க மேல் சாதின்னு குறிப்பிடுற ஜாதிகளுக்குள்ளேயே உட்பிரிவுகள் நிறைய இருக்குது. 1000 உட்பிரிவுகள், 1 கோடி. பாரதி அதை தான் சொன்னான், 1000 ஜாதி, அதில் உட்பிரிவு 1 கோடி என்றாலும் அது பத்தாது அப்படின்னு. அப்போ சாதிகள் இவ்வளவு, நீங்கள் ஜாதியை பற்றிய ஒரு விழிப்புணர்வு, கலை இலக்கியங்கள், திரைப்படங்களில் அதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு கொண்டு வந்தாலும், இடஒதுக்கீடு கொடுத்தாலும் இன்னும் ஏன் அதை அழிக்க முடியல? இதெல்லாம் யார் செய்கிறாங்க? இந்த சாதி வெறி யார்கிட்ட இருக்கு? இன்னமும் தலித் சிறுமிகளை பாலியல் பலாத்காரம் செய்து உயிரோடு இருக்குது அப்படிங்கிறது இன்னும் நடக்குதா இல்லையா? சாக்கடைகளை சுத்தம் பண்ணும்போது தலித்துகள் ஏன் இருக்கிறார்கள்? நான் இன்னும் தமிழ்நாட்டை மட்டும் வச்சுட்டு சொல்லலை, வடக்கையும் கூட, வட நாடுகளில் கூட
யூரோப்பியன் கண்ட்ரிஸ் குதிரை சவாரி செய்ததற்காக இன்று மக்கள் சுடப்படுவது இருக்குது. மீசை வைத்ததற்காக தண்டிக்கப்பட்ட தலித்துகள் இன்னும் வட மாநிலங்களில் இருக்கிறார்கள். நிறைய உதாரணங்கள் தலித்துகள் பாதிக்கப்பட்ட இடத்த சொல்லலாம். எல்லாம் மீண்டும் பெற அவங்க விரும்புகிறாங்க. இந்த சாதிய உணர்வு, இந்த சாதிய புரிதல் ஒரு உள்ளுணர்வோடு தான் அதை அணுக வேண்டியிருக்கிறது. உள்ளுணர்வோடு தான் அணுகுகிறார்கள் இதுவரைக்கும். அப்போ இது இப்போ மேற்கத்திய இதுலேருந்து இங்கே வந்தது ஒரு அமெரிக்க ஏகாதிபத்தியம், இங்கிலாந்து காலனி ஆதிக்கம், இவர்களெல்லாம் சேர்ந்து தான் இந்த ஜாதியை அடக்கி ஒரு ஒடுக்குவதற்காக பயன்படுத்தினார்கள்னா அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. இன்றைக்கி அந்த சக்தியில் இல்லை. அதுக்கப்புறம் அந்த காஸ்ட்டுங்கிற இதை அது அங்கே என்ன வந்துச்சு நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறதுக்கு தான் பயன்படுத்துகிறோம். இப்போ தலித்துக்கள்லாம் முன்னேறிட்டாங்க, தலித்துக்கள்லாம் எந்த முன்னேற்றம் அவங்களுக்கு இனிமேல் எந்த இதுவும் இல்லை, எல்லாம் அவங்க சமமாக வந்துட்டாங்கன்னு சொல்ல முடியாது. இன்னும் சமமற்ற சமன்பாடு இல்லாத சமூகம், எல்லா சாதிகளையும் அடங்கிய சமூகம் இந்த தமிழ்நாட்டினுடைய சமூகம் எந்த சாதி அடுக்குமுறைகளிலும் இருந்து விடுபடவில்லை. மேல் சாதி என்று சொல்பவர்கள் பணக்காரர்களாகவும் அல்லது உயர் பதவியில் இருப்பவர்களாகவும் ஒரு சில பகுதி தான் இருக்கலாம், ஒரு குறிப்பிட்ட சதவீதம் தான் இருக்கலாம். இன்னமும் அவங்களுக்கு இன்னும் சொல்லப்போனால் பிற்படுத்தப்பட்டவரை விட தலித் மக்களை விட குறைவான ஊதியத்தில் வாழும் மேல்தட்டு வர்க்கம் என்று இவரால் கூறப்படுகிறவர்கள் இருக்கிறார்கள். நான் பொதுவாக இந்த மாதத்தில் பேசி தலித் மாதம் என்பது தலித்துகள் தொடர்ச்சியான சமூக அடுக்குகளில் அழுத்தப்பட்டவர்கள் என்பதால் அவர்களை உதாரணம் சொன்னேன். மிக அதிகமான பாதிப்பு என்றால் அவர்கள். ஆனால் இன்றும் சாதி வெறி, சாதிய உள்ளுணர்வோடு அணுகுவது இருக்குது. என்ன தீர்வு? இதுக்கு என்னதான் தீர்வு? முதல்ல இந்த திராவிட மண் இங்கே சாதிக்கு இடமில்லைன்னு சொல்கிறத நிறுத்திட்டு இதை பகுத்தறிவாக ஆராய்வு பண்ணுங்க. பகுத்தறிவுனா இவங்க திராவிட கட்சிகள் சொல்கிற பகுத்தறிவு இல்லை. ஒரு பகுத்தறிவோடு ஆய்வு பண்ணால் இந்த சாதிகள் நீங்கும். இந்த சாதி எங்கே போய் வேறுண்டு இருக்கு, எந்த இடத்துல அந்த பின் எடுத்து விட்டால் அந்த இது போயிடும் அப்படிங்கிறது தெரியணும். முரட்டுத்தனமான சித்தாந்தம், நான் இதை ஒழிச்சிட்டேன்னு இப்போ அந்த பரப்புரைகளில் பேச்சு வலிமைகளில் போய் பரப்புரை செய்கிறது, அதெல்லாம் மேடை பேச்சோடு சரி. பணம் இருந்தால் அந்த சாதி இல்லாமல் இன்றைக்கி இணைஞ்சிட்ருக்காங்க. பணம் இல்லைன்னா சாதி பார்க்குறாங்க. அப்போ இதை பகுத்தறிவோடு அணுகி இந்த தலித் மாதத்தில் ஒரு சின்ன சிந்தனையை விளைவிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். பகுத்தறிவோடு அணுகி இந்த சாதிய பாகுபாடுகளை நீக்குவதற்கு என்ன பாருங்கள். என்ன இருந்தாலும் மனிதர்கள் பாதிக்கப்பட்டது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. அது இந்தியாவில் இருந்தாலும் சரி, ஐரோப்பிய கண்டத்தில் இருந்தாலும் சரி, எங்கு இருந்தாலும் மனிதர்கள் குறியீடுகளால் பாதிக்கப்படுவதை அழிக்க வேண்டும் என்பதுதான் ஒரு முன்னேற்றம் அடைந்த நவீன மனித குலத்தின் சித்தாந்தமாக இருக்கணும். ஆக இன்னும் நாம் சாதிய அளவில் பின்தங்கிதான் இருக்கிறோம். அந்த உணர்வுகள் நமக்குள் ஊட்டப்பட்டு தான் இருக்கிறது. அணுகுமுறை இப்படி தான் இருக்கிறது. மாற்றுங்கள், பகுத்தறிவோடு அணுகுங்கள் என்பதுதான் இந்த காணொலியினுடைய விருப்பம். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள், வீடியோக்களை பாருங்கள், உங்களுடைய கருத்துரைகளை பதிலுரைகளை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.